டைம் வந்து இப்போ 7/2, டேட் வந்து 17 நவம்பர் 2025. இன்றைக்கி ஆக்சுவலாக அந்த மேரோட ஒரு ஜிடி போடுறேன்னு சொன்னேன். இதை ஆக்சுவலாக லைவ்லேயே போட்டுட்டேன். போட்டதில் ஆக்சுவலாக நான் அட்டன் பண்ணது வந்து 186 கொஷின்ஸ், 14 கொஷின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். நான் காட்டிடுறேன். நான் ஆக்சுவலாக அந்த லைவ்லேயே எண்டிங்கில் வந்து நான் ரிசல்ட்டையும் காட்டிட்டேன். ஸோ இதில் தெளிவாக தெரியுதா எனக்கு தெரில. ஓகே, ரேங்க்கு வந்து ஆல் இந்தியா ரேங்க்கு ப்ரெடிக்டட் ரேங்க் வந்து 424, 122 கரெக்டு, 64 தப்பு அண்ட் 14 வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கேன். டோட்டல் டைம் டேக்கன் ஃபார் எக்ஸாம் வந்து 2 hours 28 minutes. ரிவ்யூ எதுவும் நான் பண்ணல. இந்த 2 hours 28 minutesல ஒரு 10 to 15 minutes மட்டும் சாப்பிட போனேன். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ரொம்ப நேரம் உட்காந்து போடுற மாதிரி கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப மைண்ட் அந்தளவுக்கு தெளிவாக இல்லை. அதனால் பட்டு முடிக்கணும்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன். ரிவ்யூவும் பண்ண தோணலை. ஸோ ஆவரேஜாக பார்த்தா ஒரு 2 hours 28 minutes போட்டிருக்கு. 2 hours 20 minutes வந்து ஜிடி என்டையராக முடிச்சாச்சு. ஓவரால் ரேங்க் வந்து 203. இந்த டோட்டலாக பார்ட்டிசிபேஷன் வந்தவங்க வந்து 9,115 வந்திருக்காங்க. ஸ்கோர் வந்து 424. இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். இது ஆரம்பம், அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. கொஞ்சம் நல்லா படித்து கரெக்ட் ரெஸ்பான்சஸ் ஒரு 160 கிட்ட கொண்டு வந்தால் மேபி எக்ஸாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை வேறு ரிவ்யூ பண்ணணும். டோட்டலாக வந்து நான் 63 கொஷின்ஸை வந்து இது வரைக்கும் நான் இந்த எக்ஸாமில் வந்து கெஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து 30 வந்து கரெக்டாக இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே இங்கே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஓகே, இதுவுமே கூட நான் நினச்ச விட கொஞ்சம் நல்லா தான் வந்திருக்கு. ஸ்ட்ராங் சப்ஜெக்ட் வந்து ஆஃப் தால்னு வந்திருக்கு. வீக்கஸ்ட்டு வந்து ரேடியாலஜின்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ ஃபுல்லாகவே பார்க்கணும். வீக்கஸ்ட் ரேடியாலஜி, சைக்காட்ரி, ஆர்த்தோ, அனஸ்தீஷியா, ஃபிசியாலஜி, ஃபார்மகாலஜி, பீடியாட்ரிக்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே இதில் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. கொஷின்ஸ் ரிவ்யூ பண்ணுறதெல்லாம் காட்ட முடியாது. ப்ளஸ் இதை நான் ரிவ்யூ பண்ணி ஆகணும். போன ஜிடியை இன்னும் ரிவ்யூ பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். பாதிக்கு மேலே அப்படியே இருக்குது. பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது, நிறைய படிக்கணும். இன்னும் கொஞ்சம் ஜிடி நிறைய போடணும். ஸோ கணக்குப்படி நான் 24 ஜிடிஸ் போடுவேன்னு சொன்னேன். இது வரைக்கும் 2 ஜிடி முடிஞ்சிருக்கு. இன்னும் 22 ஜிடிஸ் இருக்குது. எக்ஸாமுக்கு முன்னாடி இவங்க 22 ஜிடிஸ் வந்து மேரில் விடுவாங்களான்னு எனக்கு தெரில. பட் நான் ரிவர்ஸில் போகலான்னு இருக்கேன். ஐ மீன் முன்னாடி நான் போடாமல் விட்ட ஜிடிஸ்லாம் இருக்கும்ல. இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் நவம்பர் ஜிடிஸ் தான் போட்டுட்ருக்கேன். அக்டோபர், செப்டம்பர், ஆகஸ்ட்டு, ஜூன், ஜூலை அதெல்லாம் இருக்கும்ல. அந்த ஜிடிஸை வந்து நான் இனிமேல் ஐ மீன் அந்த கவுண்ட்டுக்கு வந்து கொண்டு வரதுக்காக போடலான்னு இருக்கேன். ரிவர்ஸில் போனாலும் போவேன். அதே டைமில் ஜிடியில் என்னென்ன மிஸ்டேக் ஆகுதோ அதை வந்து புக் மார்க் பண்ணி புக் மார்க்ஸாகவும் போடுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மேரோவில் வந்து புதுசாக மேஜிக் மொடியூல்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க போல். என்னென்னா நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணமோ அதெல்லாம் வந்து மேஜிக் மொடியூலில் போய் ஆட் ஆகிக்கும் போல். அந்த மேஜிக் மொடியூலில் போய் நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் மிஸ்டேக் பண்ண கொஷின்ஸ் மட்டும் திரும்ப வரும் போல். நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ண அப்படின்றது தேட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி புக் மார்க் பண்ண கொஷின்ஸை எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்சமாக குறைச்சிட்டு வரணும். இப்போ அரௌண்டு நான் 2022 போட்ட அக்கௌண்ட்டே தான் அப்படியே ப்ரொலாங் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். என்கிட்ட ஒரு 7,000 புக் மார்க்ஸு, டோட்டலாகவே 20,000 21,000 தான் கொஷின்ஸ் இருக்குது இதில். அப்போவே நான் போட்டதில் 7,000 புக் மார்க்ஸும் என்னமோ இருக்குது. அந்த 7,000 புக் மார்க்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு 2,000 3,000 புக் மார்க்ஸ் கொஷின்ஸாக கொண்டு வரணும். அந்த 2,000 3,000 புக் மார்க் கொஷின்ஸை எக்ஸாமுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 100 கொஷின்ஸ்னு போட்டாவே முடிஞ்சு போயிடும். நம்ம எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுட்டு சொல்கிறேன். அந்த அளவுக்கு படிக்கணும். ஆனால் இப்போ மேரோ ஜிடிஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் போடுறாங்க. இன்னொன்று இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நிறைய ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சுழட்டி கேட்குற மாதிரி இல்லாமல் டேரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் மாதிரி நிறைய இருந்துச்சு. எக்ஸாம் ஐ மீன் இதில் அப்பியர் ஆகிறவங்க கம்மியாக தான் அப்பியர் ஆகிறாங்க. இப்போ 10,000ல் நான் 200 சம்திங் வந்திருக்கேன்னா, இப்போ 1 lakh வந்துருந்துச்சுன்னா 2,000 கிட்ட வந்திருப்பேன். 2 lakh வந்துருந்துச்சுன்னா 4,000 கிட்ட. அதான் அரௌண்ட் அது முன்ன பார்த்த அதே கணக்கில் தான் நான் இன்னும் லெவலில் இருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் கொஞ்சம் லெவலை மட்டும் கொஞ்சம் ஏற்றிட்டு போகிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் படிக்கணும். போதும், வீடியோ ரொம்ப பெருசாக போகிற மாதிரி இருக்குது. ஓகே, இந்த வாரத்துக்குள்ளே இதை நான் முடிச்சிடணும். செல்ஃப் அப்ரைசல் ஒன்று சொல்கிறான்னு சொல்லணும். ஐயோ, அதுக்கு நான் எதையும் இப்போ ரெடி பண்ணலையே. ஓகே, நான் ஓவராலாக ஜென்ரலாக சொல்லிடுறேன். கம்பேரிட்டிவ்லி
இனிஷியேட்டுக்கு முன்னாடி இருந்ததுலேருந்து இப்போ நான் கம்பேர் பண்ணும்போது ஓகேன்ற மாதிரி தான் தோணுது. இனிஷியேட்டுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஸ்ட்ரகிள்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் ஃபுல்லாக ஃபோக்கஸும் பண்ண முடியல படிப்பு மேலே. இப்போ கொஞ்சம் அதெல்லாம் கோப் அப் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கேன். அந்த 1 வீக் ஆமாம் எக்ஸாம் முடிச்சு எப்போவுமே நான் அந்த அளவுக்கு படிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதுக்கு நினச்சத விட ஒரு 4 ஹவர்ஸோ 5 ஹவர்ஸோ மொத்தம் அந்த என்டையர் வீக்கில் ஒரு 5 ஹவர்ஸ் கிட்ட படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டோட்டலாக கம்பைன் பண்ணி டெய்லி 5 ஹவர்ஸ்லாம் படிக்கல. ஒரு 5 ஹவர்ஸ் படிச்சிருக்கேன். ஒரு ஜிடி போட்டிருக்கேன். அந்த ஜிடியில் ஒரு 30 கொஷின்ஸோ 40 கொஷின்ஸோ மட்டும் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இன்னும் 160 கொஷின்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணணும். பயோகெம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. பயோகெம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தொடவே இல்லை. அவ்வளோதான். இதுக்கு ஒரு அப்ரைசல் மார்க் கொடுக்கணும்னு நினச்சா ஒரு 100க்கு ஒரு 10 வரைக்கும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. போக போக கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மட்டும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கணும். அவ்வளோதான். எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நான் பாட்டுக்கு நிறைய பேசிகிட்டே இருக்கேன். பட் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி பேசினா எனக்கு ஸ்கிரிப்ட்டுக்கு நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஒரு சில டைமில் நான் ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு எதையோ சின்னதாக ஒரு பென் எடுக்க போயிட்டு அது எங்கேயோ போய் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாமல் ஓவர் திங்க் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் தேவையில்லாத ஒர்க்ஸ் எதையும் இப்போ நான் இப்போதைக்கு உள்ளே கொண்டு வரதில்லை. இன்றைக்கி மார்னிங் ஏஞ்சிலேருந்து ரூம் மட்டும் க்ளீன் பண்ணிட்டேன். பைக் ஆனால் வாஷ் பண்ணல. பைக் மட்டும் வாஷ் பண்ணிக்கணும். இன்றைக்கி எக்ஸசைஸும் பண்ணலை. எக்ஸசைஸ்க்கு ஃபுல்லாக பார் பின்னாடி இருக்குது. இனிமேல் படிக்கும்போது அதையும் கொஞ்சம் பாதி ஒரு 40 மினிட்ஸ் படிக்கிறது, ஒரு 10 புல்லப் எடுக்கிறது. புல்லப் ஒரு ஃபஸ்ட் டைம் போடும்போது 10 போடுவேன். டயர்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் குறைஞ்சிரும். அப்புறம் 40 மினிட்ஸ் படிக்கிறது, திரும்ப ஒரு 20 புஷ்அப்ஸ் போகிறது. இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி ரொட்டேஷனில் போட்டுக்கலான்ற மாதிரி இருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸ் மட்டும் கொஞ்சம் அழுத்தி படிக்கணும். இதில் நடுவில் வேறு எங்களுக்கு பிஹெச்சி சைடில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் வரப்போகுதுன்றதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அது வந்துச்சுன்னா திரும்ப ரொட்டீன் மாற ஆரம்பிக்கும். இருந்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, அதை ஒரு ரீசனாக வச்சுக்காம படிக்கிறதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இதை ரிவ்யூ பண்ணிட்டு இது ப்ளஸ் பழைய ஜிடி அதை பெண்டிங் வச்சுருக்கேன்ல, ஃபஸ்ட்டு போட்ட ஜிடி அதையும் ரிவ்யூ பண்ணி இந்த வீக்குக்குள்ளே ரிவ்யூ பண்ணணும். ப்ளஸ் இந்த வீக்குக்கான பிளானை வந்து நாளைக்கு நான் போட்டுட்டு அதையும் பார்க்கணுன்னு இருக்கேன். போதும், இந்த வீடியோ இதுக்கு மேலே தேவையில்லை.